Hello everyone, have a great day. Welcome back to my YouTube channel MP at Mogan Palani. I hope previous videos la உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், right? லாஸ்ட் வீடியோவில் நம்ம சாப்டர் 13ஓட மிஸ்லேனியஸ் எக்ஸசைஸில் கொஸ்டின் நம்பர் 5 வரைக்கும் சால்வ் பண்ணியிருந்தோம். இன்னைக்கு வீடியோவில் அதோட கண்டினியூஷன், தட் இஸ் கொஸ்டின் நம்பர் 6ல் இருந்து சால்வ் பண்ணுவோம். ஓகே, ஸோ கொஸ்டின் நம்பர் 6 என்ன அப்படின்னு பாருங்கள். ஸோ 6th கொஸ்டின், சப்போஸ் we have 4 boxes ABCD containing colored marble as given below. ஸோ அது அந்த 4 boxes ABCDங்கிற 4 பாக்ஸ், ஸோ பாக்ஸ் 1, பாக்ஸ் 2, பாக்ஸ் 3, பாக்ஸ் 4 அந்த மாதிரி 4 பாக்ஸ் ABCD அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதில் மார்பிள் கலர்ஸ், ரெட் கலர் வந்து பாக்ஸ் 1ல் வந்து தட் இஸ் பாக்ஸ் ஏல 1ம், பாக்ஸ் பியில் 6ம், பாக்ஸ் சியில் 8 அண்ட் பாக்ஸ் டியில் வந்து 0 ரெட் கலர்ஸ் இருக்குது. சிமிலர்லி ஒயிட் வந்து 6216 அப்படின்னு இருக்குது, பிளாக் வந்து 3214 அப்படின்னு இருக்கு. Then one box has been selected at random and a single marble is drawn from the that box. Okay, if the marble is red, what is the probability that it is drawn from box A, that is box A, and box B and box C? 3 கேஸ், ரைட்? அப்போ நம்ம என்ன பண்ணணும், இந்த மாதிரி ரெஸ்ட்ரிக்ஷன் வந்தாலே பேஸ் தியரம் தான் நம்ம போகணும், கரெக்டா? ஸோ அப்போ பேஸ் தியரம்க்கு ஃபர்ஸ்ட் வி நீட் E1, E2, E3, E4, பிகாஸ் 4 பாக்ஸு. அப்போ E4 வரைக்கும் நமக்கு என்ன பண்ணுறோம், அதை எழுதிக்கிறோம். லெட் E1, E2, E3 be the events of selecting the box A, box B, பாக்ஸ் சி ரெஸ்பெக்டிவ்லி. ஓகே, ஸோ அவங்க 3 கேட்டிருக்கிறதுனால 3 பாக்ஸ் எடுத்துக்கிறோம். பட் நமக்கு இருக்கிறது ஆக்சுவலி அங்கே வந்து 4 பாக்ஸ். ஓகே, ஸோ அப்போ 4 பாக்ஸ் இருக்குது, ஏபிசிடி அப்படின்னு 4 பாக்ஸ் இருக்குது. ஸோ அப்போ 4 கன்சிடர் பண்ணிக்கலாம். ஆர்பி தி ஈவெண்ட் ஆஃப் drawing the ரெட் மார்பிள்ஸ். ஸோ ஆர் வந்து நமக்கு ரெட் மார்பிள்ஸ் எடுக்கிறது ஈவெண்ட், ஏன்னா ஆறுங்கிறது ரெட். ஏன்னா ஏன் எடுக்கல அப்படின்னா இங்கே அவங்களே பாக்ஸ் ஏ கொடுத்துருக்கிறதுக்காக ஏவும் கன்ஃபியூஸ் ஆகிக்கும் அப்படிங்கிறதுனால we are taking that as R means ரெட். ஓகே, ஸோ டோட்டல் நம்பர் ஆஃப் மார்பிள்ஸ் எவ்வளோ இருக்குது, 40. ஸோ டோட்டலாக பாருங்கள், அந்த செக்ஷனில் வந்து நமக்கு இருக்கிறது 40 மார்பிள்ஸ். இது மொத்த கவுண்ட் எடுத்திங்கன்னா 1 + 6 7, 7 + 3 10. ஸோ இங்கே ஒரு 10, ஸோ இங்கே ஒரு 10, இங்கே ஒரு 10. அப்போ 4 ரோஸ்லையும் 10 10 இருக்கிறதால டோட்டலி இட் இஸ் 40, ரைட்? நம்பர் ஆஃப் மார்பிள்ஸ் வந்து நமக்கு என்ன, 15 ரெட் மார்பிள்ஸ். ஸோ எத்தனை இருக்கு பாருங்க, ஸோ 8, 14, 14 + 1 + 0, it is 15, right? So number of red marble is 15. So probability of red is nothing but 15/40. So answer வந்து 3/8. அப்போ ரெட் வரதுக்கான ப்ராபிலிட்டி வந்து நமக்கு 3/8. அப்போ ப்ராபிலிட்டி தட் ஆஃப் drawing the red marble from box A is given by P of E1/R. ஸோ அப்போ பாக்ஸ் ஏல இருந்து ரெட் மார்பிள் வரதுக்கான ப்ராபிலிட்டி ஆஃப் E1/R ஃபைன் பண்ண சொல்கிறாங்க. ஸோ இட் இஸ் எ கண்டிஷனல் ப்ராபிலிட்டி. A/Bனா என்ன பண்ணுவீங்க, ப்ராபிலிட்டி ஆஃப் A இன்டர்செக்ஷன் B by டினாமினேட்டரில் B இருந்ததுன்னா B. அப்போ இங்கே ப்ராபிலிட்டி ஆஃப் E1 இன்டர்செக்ஷன் R டிவைடட் பை டினாமினேட்டரில் R, ஸோ டிவைடட் பை R. ஸோ ப்ராபிலிட்டி ஆஃப் E1 இன்டர்செக்ஷன் R அப்படின்னா என்ன அர்த்தம், E1னா பாக்ஸ் ஏ, பாக்ஸ் ஏல ரெட், அதுதான் E1க்கும் இன்டர்செக்ஷன் வித் R. ஒன்னே தான் இருக்குது, அவுட் ஆஃப் என்ன 40 மார்பிள். ஸோ அப்போ 1/40 இஸ் வாட் யுவர் probability of E1 intersection R, the whole divided by probability of R is 3/8. மேலே ஃபைன் பண்ணியிருக்கோம். ஸோ இதை மேலே கொண்டு வந்தீங்கன்னா 1/4 into 8/3. ஸோ 8 டேபிளில் கேன்சல் பண்ணிங்கன்னா இது 5 into 3 15. ஸோ 1/15 is what your answer. Similarly, probability of drawing the red marble from box B is given by, so probability of E2/R. என்ன நம்ம பாக்ஸ் B வந்து E2ன்னு எடுத்துருக்கோம். ஸோ E2 divided by R is what? ஸோ E2ல மொத்தம் நமக்கு இருக்க ரெட் மார்பிள் வந்து 6 out of 40. ஸோ 6/40 is what? E2 intersection R is. So probability of E2/R is nothing but probability of E2 into intersection with R divided by probability of R. E2 intersection with R, 6 marbles out of 40 divided by probability of R is nothing but 3/8. So இந்த 3/8 மேலே கொண்டு வந்தீங்கன்னா it is 8/3. So 6/40 into 8/3. So 8 டேபிளில் கேன்சல் பண்ணிங்கன்னா 5. So 6/15. அப்புறம் இது 2 டேபிளில் கேன்சல் பண்ணியிருக்கலாம். So 2/5 is what your final answer. Okay, so that's all for this subdivision 2, that is second question. Similarly, probability of drawing the red marble from box C. அப்போ box C E3 நத்தமா, that is E3/R is what? That is your question. So அப்போ E3 னா E3 box C, box C ல we are having 8 red marbles out of 40. அப்போ 8/40, that is what the intersection with the C and R. அதாவது E3 and R கான intersection is nothing but 8. So that answer, that is probability of E3/R is nothing but probability of E3 intersection R divided by probability of R. So E3 intersection R 8/40 divided by 3/8. மேலே கொண்டு வந்தீங்கன்னா 8/40 into 8/3. So 8 டேபிளில் கேன்சல் பண்ணிங்கன்னா 5, 8/5 3s are 15. So 8/15 is what your answer for question number
that is third subdivision and question number 6 வந்து over. Right, then question 7 என்ன அப்படின்னு பாருங்க. Assume that the chances of patient having a heart attack is 40%. So heart attack வரதுக்கான possibilities வந்து chances வந்து 40% அப்படின்னு கொடுத்திருக்காங்க. It is also assumed that meditation and yoga reduce the risk of heart attack by 30%. அப்ப meditation பண்றதுலயும் யோகா பண்றதுலயும் வந்து 30% வந்து heart attack வந்து reduce ஆகுது அப்படின்னு சொல்றாங்க. And prescription of certain drug reduces its chances by 25%. அப்போ ஒரு சில மெடிசன் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா 25% வந்து அந்த ஹார்ட் அட்டாக்ல இருந்து நமக்கு வந்து ரிலாக்ஸேஷன் கிடைக்குது, அதாவது ரெடியூஸ் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. அட் அ டைம் a patient can choose any one of two options with equal probabilities. ஒரு டைம் அட் அ டைமில் ஒரு பேஷண்ட் வந்து எனி ஒன் ஆஃப் தி ஆப்ஷன் தான் எடுக்க முடியும் வித் ஈக்குவல் பாசிபிலிட்டிஸ். ஸோ அப்போ அதை எடுக்கிறாங்கன்னா இதை எடுக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு 10 பேஷண்ட் வராங்கன்னா 5 மெம்பர்ஸ் அது 5 மெம்பர்ஸ் இது. ஸோ அந்த மாதிரி ஈக்குவல் ப்ராபபிலிட்டிஸில் எடுக்கிறாங்க. ஓகே, இட் இஸ் கிவன் தட் ஆஃப்டர் கோயிங் த்ரூ ஒன் ஆஃப் தி டூ ஆப்ஷன்ஸ் தி பேஷண்ட் இஸ் செலக்டட் அட் ரேண்டம் அண்டு சஃபர்ஸ் ஹார்ட் அட்டாக். ஸோ இந்த மாதிரி 2 ஆப்ஷன் எடுத்ததுக்கப்புறம் ஒரு பேஷண்ட்டை ரேண்டமாக எடுக்கிறாங்க, அவருக்கு ஹார்ட் அட்டாக் வந்திருக்கு அப்படின்னா ஃபைண்ட் தி ப்ராபபிலிட்டி தட் தி பேஷண்ட் ஃபாலோடு கோர்ஸ் ஆஃப் மெடிடேஷன் அண்டு யோகா. ஸோ அப்போ அவர் மெடிடேஷன் அண்ட் யோகாவை ஃபாலோ பண்ணதுக்கான கண்டிஷன் என்ன, அந்த மாதிரி தான் நமக்கு இப்போ இங்கே கேள்வி. ஓகே, அப்போ 2 ஈவெண்ட், ஒன்று வந்து ஹார்ட் அட்டாக்ஸ் வர்றது, மெடிடேஷன் அண்ட் யோகா எடுக்கிறாரு, இன்னொன்று வந்து ட்ரக்ஸை யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அப்போ நம்ம செலக்ட் பண்ணுற அந்த பேஷண்ட் வந்து மெடிடேஷன் அண்ட் யோகா இருந்து அவருக்கு ஹார்ட் அட்டாக் வர்றதுக்கான ப்ராபபிலிட்டி என்ன, தட் இஸ் யுவர் கொஸ்டின். அப்போ let E1 and E2 are the events of the selected person followed the course of yoga and meditation. So yoga meditation வர்றது வந்து நமக்கு என்னது E1. So E1 is nothing but yoga and meditation வர்றது. E2 அப்படிங்கிறது நமக்கு என்ன அப்படின்னா person adopted the drug prescription respectively. ஸோ அப்போ E2ங்கிறது அந்த ட்ரக் அவர் எடுத்துக்கிறதுக்காகவும், E1ங்கிறது யோகா அண்ட் மெடிடேஷன் ரெண்டும் சேர்ந்து. ஓகே, ஸோ இங்கே ஒரு அண்டு இருக்குது, இங்கே ஒரு அண்டு இருக்குன்னு கன்ஃபியூஸ் ஆகிக்காதுங்க. இந்த அண்டு இஸ் ஃபார் E2 அப்படிங்கிறது பேசுறதுக்காக, இது வந்து ஜஸ்ட் E1ஓட கண்டினியூஷன். தென் ஏ வந்து நமக்கு என்னது ஈவன் தட் அ பர்சன் ஆஸ் அ ஹார்ட் அட்டாக், ஏன்னா அது வந்து நம்மளுக்கு காமனாக கொடுத்துட்டாங்க. அப்போ A1. ஸோ ப்ராபிலிட்டி ஆஃப் E1 அண்ட் ப்ராபிலிட்டி ஆஃப் E2 போத் ஆர் ஈக்குவல் டு 1/2, ரைட்? பிகாஸ் the probabilities are equal அப்படின்னு சொன்னாங்க. அப்போ இதோட ப்ராபிலிட்டியை ஈக்குவலி சூஸ் பண்ணுறாங்க. ஸோ தட் இட் இஸ் 1/2. ஓகே, தென் ப்ராபிலிட்டி ஆஃப் ஏ இஸ் நத்திங் பட் 0.40 பிகாஸ் 40% வந்து என்ன சொல்லியிருக்காங்க சான்சஸ் ஃபார் ஹார்ட் அட்டாக். ஸோ அப்போ ப்ராபிலிட்டி ஆஃப் ஏ இஸ் 40%. தென் ப்ராபிலிட்டி ஆஃப் ஏ பை E1 இஸ் வாட் 0.4440 into 0.70. So that is what the probability of A by E1. அதாவது ஹார்ட் அட்டாக் வருது, prescribed வந்து என்னது மெடிடேஷன் அண்டு யோகா. ஸோ அதுதான் வந்து நம்மளுக்கு அதோட கண்டிஷன். ஸோ இப்போ 0. தட் இஸ் 40% இன்ட்டு 70% வந்து மெடிடேஷன் அண்ட் யோகா. பிகாஸ் அவங்க சொல்லியிருக்காங்க 30% வந்து என்னது ஹார்ட் அட்டாக் வருது ஃபார் ப்ரெஸ்கிரைபிங் ட்ரக்ஸு. ஸோ அப்போ ட்ரக்ஸ் யூஸ் பண்ணவங்களுக்கு, அப்போ ரிமைனிங் 70% வந்து என்னது யோகா அண்ட் மெடிடேஷன் இருந்தவங்க. அப்போ 0.40 இன்ட்டு 0.70, ரைட்? ஸோ அப்போ இது ரெண்டையும் ப்ராடக்ட் பண்ணிங்கன்னா 0.28. சிமிலர்லி ப்ராபிலிட்டி ஆஃப் A by E2 is nothing but 0.40 into 0.75 because அவங்க 25% வந்து ஒரு கண்டிஷன் கொடுத்துருக்காங்க பாருங்க, ட்ரக்ஸ் யூஸ் பண்ணவங்க 25%. It is also assumed that the meditation of yoga and risk of heart attack by 30%. அதனால நம்ம அங்கே வந்து 70 எடுத்திருந்தோம். இங்கே வந்து அவங்க டேரெக்டாகவே கொடுத்துருக்காங்க, ப்ரெஸ்கிரைப் பண்ணவங்க 25% அப்படிங்கிறதால 0.75. ஸோ அப்போ இதோட ஆன்சர் வந்து நமக்கு என்ன, இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா வில் கெட் ஃபைனலி 0.30 இஸ் வாட் யுவர் ஆன்சர். ஓகே, ஸோ அதாவது ஹார்ட் அட்டாக் வந்துச்சு, ப்ரெஸ்கிரைப்டு வந்து மெடிடேஷன் ட்ரக்கு. ஸோ இங்கே ஹார்ட் அட்டாக் வந்த பேஷண்ட், பட் அவங்க வந்து மெடிடேஷன் பண்ணதுக்கான ப்ராபபிலிட்டி, தட்ஸ் இட். ஓகே, தென் டு ஃபைண்ட் வந்து நமக்கு என்ன, தி ப்ராபபிலிட்டி தட் தி பேஷண்ட் சஃபரிங் ஹார்ட் அட்டாக், ரைட்? ஹார்ட் அட்டாக் வந்த பேஷண்ட் ஃபாலோட் அஸ் கோர்ஸ் ஆஃப் மெடிடேஷன் அண்டு யோகா. அப்போ யோகா அண்ட் மெடிடேஷன் பண்ண அந்த பேஷண்ட்டுக்கு ஹார்ட் அட்டாக் வர்றதுக்கான ப்ராபபிலிட்டி என்ன, தட் இஸ் ப்ராபபிலிட்டி ஆஃப் E1 by A. E1 தான் நம்ம மெடிடேஷன் அண்ட் யோகாவாக எடுத்தோம், ஏங்கிறது ஹார்ட் அட்டாக் வந்ததுக்கான ப்ராபபிலிட்டி. ஸோ பை பேயிஸ் தியரம் தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஸோ அப்போ பை பேயிஸ் தியரம் நம்ம மேலே 4 இன்ஃபர்மேஷனும் கண்டுபிடிச்சாச்சு, ரைட்? ஸோ ப்ராபபிலிட்டி ஆஃப் E1 என்ன, E2 என்ன, அண்ட் ப்ராபபிலிட்டி ஆஃப் A by E1 இஸ் வாட்
அண்டு a by e2 is what? ஸோ இது எல்லாமே நம்ம வந்து என்ன பண்ணிட்டோம், ஃபைன் பண்ணியாச்சு. ஸோ இதை இங்கே சப்ஸ்டியூட் பண்ணால் ப்ராப்ளம் ஓவர். ஸோ ப்ராபிலிட்டி ஆஃப் u1 by a is nothing but probability of u1 into probability of a by u1 the whole divided by probability of u1 into probability of a by u1 plus probability of e2 into a by e2. So 1 by 2 into 0.28 the whole divided by 1 by 2 into 0.28 plus 1 by 2 into 0.30. ஸோ அப்போ இதை நம்ம கேன்சல் பண்ணால் வாட் வில் கெட் 0.14. இதை 0.28 கேன்சல் பண்ணிங்கன்னா அகெயின் 0.14 ப்ளஸ் 0.15. ஸோ அப்போ 0.14 டிவைடட் பை 0.29 இஸ் வாட் யுவர் ஆன்சர். ஸோ அப்போ இதை இன்ட்டு 100 பண்ணிங்கன்னா 14 டிவைடட் பை 29. இதை ஃபர்தராக எதுவும் டிவைட் பண்ண முடியாது, காமன் டேர்ம் இல்லை. ஸோ அப்படியே விட்டுற வேண்டியதான். தட்ஸ் ஆல் ஃபார் திஸ் கொஸ்டின். ஓகே, தட்ஸ் ஆல் ஃபார் திஸ் வீடியோ. ஸோ இதோட வந்து நான் இந்த வீடியோ ஸ்டாப் பண்ணிக்கிறேன். ஜஸ்ட் இதில் ஒரு 2 கொஸ்டின் மட்டும் பார்த்துருக்கோம், ரைட். ஸோ அப்கமிங் வீடியோவில் இந்த எக்ஸசைஸில் இருக்க ரிமைனிங் கொஸ்டின்ஸ்லாம் வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிடுவோம், ரைட். ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் திஸ் வீடியோ. ரிமைனிங் திங்ஸ் வில் see in the next video. Thank you. We'll see in the next video. Thank you.